வணக்கம். உங்களின் பிசினஸ் ஒரு புதிய திசையை நோக்கி பயணிக்கும்போது அது தடம் மாறாமல் இருக்க ஒரு 360 டிகிரி டேஷ்போர்டை எப்படி உருவாக்குவது என்பதை பற்றிய இந்த ஆழமான விளக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நீங்க அடியெடுத்து வைக்கும்போது சரியான திட்டமிடல் இல்லைனா என்ன நடக்கும்? பெரிய வீழ்ச்சியில போய் முடியலாம் இல்லையா? அது எப்படி தவிர்க்கலான்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எடுத்த உடனே ஒரு மிக முக்கியமான ரொம்பவே ஆழமான கேள்வியை கேட்போம். நீங்க ஒரு புதிய பிசினஸ் மாடலுக்கு மாறும்போது கண்களை கட்டிக்கிட்டு விமானத்தை ஓட்டுற மாதிரி பயணிக்க கூடாது, சரியா? அங்க வெற்றி அப்படிங்கிறது எப்படி வரையறுக்கப்படுது? உங்க நிறுவனத்தோட வளர்ச்சி, நீண்டகால நிலைத்தன்மை, இதெல்லாம் எந்த அளவுகோலை வச்சு நீங்க அளவிட போறீங்க? இந்த கேள்விக்கான பதில்ல தான் ஒட்டுமொத்த பிசினஸோட எதிர்காலமே அடங்கியிருக்கு. சரி, இதற்கான விடையை கண்டுபிடிக்க ஒரு தெளிவான பாதையை நாம பின்பற்ற போறோம். புதிய திசை அமைத்தல், முக்கியமான எண்கள், மனித அம்சம், உள் செயல்பாடுகள், கடைசியா கண்காணிப்பு மற்றும் திருத்தம். இந்த 5 படிநிலைகளை தான் நாம ரொம்ப விரிவா அலச போறோம். ஓகே, ஆழமா இறங்கி பாப்போம். முதல் பகுதி, புதிய திசையை அமைத்தல். அதாவது என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஏன் அப்படிங்கறத வரையறுக்கிறது. நாம எண்களையும் டேட்டாவையும் பார்க்கறதுக்கு முன்னாடி அடிப்படையான சில விஷயங்களை சரி செய்யணும். நாம ஏன் இந்த வெற்றி அளவீடுகளை உருவாக்குறோம்? உங்களுடைய புதிய பிசினஸ் மாடல் என்ன? எந்த காலகட்டத்துக்குள் இதை நாம மதிப்பாய்வு செய்ய போறோம்? இதுக்கெல்லாம் பொறுப்பான தலைவர் அல்லது துறை ஏது? இந்த அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் உங்களோட புதிய முயற்சிகள் இறுதி இலக்குகளோட சரியா பொருந்தும். அடுத்து, முக்கிய செயல்திறன் பகுதிகள். சுருக்கமா இத KPI அப்படின்னு சொல்வாங்க. இது சரியா சொல்லணும்னா ஒரு விமானத்தோட கண்ட்ரோல் பேனல்ல இருக்கிற பெரிய மீட்டர்கள் மாதிரி. வாடிக்கையாளர் வளர்ச்சி, உங்களோட நிதி ஆரோக்கியம், பிராண்டோட வலிமன்னு மூலப்போக்கு அடிப்படையில ரொம்பவே முக்கியமான பரந்த பிரிவுகள் இவை. ஒவ்வொரு KPIவுக்கும் ஒரு குறிப்பிட்ட தலைவர் கண்டிப்பா பொறுப்பேற்கணும். அப்போதான் அது சரியா இயங்குதான்னு அவங்களால கண்காணிக்க முடியும். இப்போ நிறுவனத்தோட மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு வருவோம். இரண்டாவது பிரிவு, முக்கியமான எண்கள். உங்களோட அளவு மற்றும் நிதி குறிகாட்டிகள், அதாவது உங்கள பிசினஸ்ல உயிர்ப்போட வச்சிருக்கக்கூடிய அந்த உறுதியான டேட்டாவை தான் இப்போ நம்ம கூர்ந்து கவனிக்க போறோம். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. எண்களால் அளக்கக்கூடிய அளவீடுகளையும் உணர்வுகளால் அறியப்படும் பண்பு அளவீடுகளையும் ஒரே தராஸ்ல வச்சா எப்படி இருக்கும்? வருவாய் வளர்ச்சி, லாபம்னு பணம் சார்ந்த கடினமான விஷயங்களுக்கும் குழுவோட மன உறுதி, பிராண்ட் மேல மக்களோட கருத்துன்னு மென்மையான விஷயங்களுக்கும் இடையில எப்பவுமே ஒரு இயல்பான போட்டி இருக்கும். ஆனா நீண்ட கால வெற்றிக்கு இது ரெண்டையுமே சம அளவுல கண்காணிக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த நிதி குறிகாட்டி கட்டமைப்பு பாருங்க. இது வெறும் எண்களை மட்டும் காட்டல. உங்களோட இலக்கு என்ன, நிஜத்துல நீங்க அடைந்தது என்ன, இந்த ரெண்டுக்கும் இடையிலான விலகல், அதாவது டீவியேஷன் என்ன, அந்த விலகலை சரி செய்ய உடனடி ஆக்ஷன் பிளான் என்ன, இதையெல்லாம் ரொம்ப தெளிவா காட்டுது. எண்கள் தவறாக போகும்போது உடனடியாக அலாரம் அடிக்கிற ஒரு அருமையான அமைப்பு இது. மூளைய பார்த்தாச்சு. இப்போ நிறுவனத்தோட இதயம் செயல்படுற விதத்தை பாப்போம். மூன்றாவது பிரிவு, மனித அம்சம், அதாவது வாடிக்கையாளர் மற்றும் குழு அளவீடுகள். ஒருவேளை உங்களோட வருவாய் விண்ணை முட்டும் அளவுக்கு உயருது, ஆனா உங்களுக்காக உழைக்கிற டீம் அதீத மன அழுத்தத்துல சோர்வடைறாங்கன்னா அந்த வெற்றியால நிஜமா என்ன பயன்? அது நீண்ட காலம் நிலைக்க போகுதா என்ன? இதை கண்காணிக்கிறது தான் இந்த அளவீடுகளோட வேலை. குழுவோட வளர்ச்சிக்கான இந்த 4 முக்கிய பிரிவுகளை கொஞ்சம் கவனிங்க. ஒரு புதிய பிசினஸ் மாடலுக்கு மாறும்போது பணப்புழக்கத்தை கண்காணிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இதையும் கண்காணிக்கிறது முக்கியம். சிறந்த பணியாளர்களை நம்ம தக்க வைக்கிறோமா? அவங்களுக்கு போதுமான பயிற்சி வழங்கப்படுதா? புதுசா தலைவர்கள் உருவாகுறாங்களா? புதிய ஐடியாக்கள்ல அவங்க பங்கேற்கிறாங்களா? இந்த அளவீடுகள்லாம் சரியா இருந்தா மட்டும்தான் உங்களோட டீம் எந்த ஒரு பெரிய மாற்றத்தோட கொந்தளிப்பையும் ஈஸியா எதிர்கொள்ளும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். மனித உணர்வுகளையும் கருத்துக்களையும் எப்படி அளக்கிறது? அதுக்கான வழிமுறைகள் தான் இவை. வாடிக்கையாளர் திருப்திய NPS மூலமாவும், மக்கள் உங்க பிராண்ட பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத சோஷியல் மீடியா கண்காணிப்பு மூலமாவும், உங்க டீமோட மனநிலைய இன்டர்னல் சர்வீஸ் மூலமாவும் நாம டேட்டாவை மாத்த முடியும். சுருக்குமா சொல்லணும்னா, உணர்வுகளை எண்களா மாத்தி டேஷ்போர்ட்ல கொண்டு வர வித்தை இதுதான். ஓகே, இப்போ கொஞ்சம் வேகத்தை கூட்டுவோம். 4வது பிரிவு, நிறுவனத்தோட இன்ஜினுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். அதாவது உள் செயல்பாடுகள், செயல்பாட்டு குறிகாட்டுகள் மற்றும் சந்தை வேகம். புதிய திசைய நோக்கி உங்க நிறுவனத்தை வேகமா செலுத்துற செயல்பாட்டு என்ஜின் சரியா இயங்குடான்னு கண்காணிக்கிற அளவீடுகள் இவை. இதோ உங்க நிறுவனத்தோட இன்டர்னல் கியர்கள். விநியோகச் சங்கிலி தடையின்றி இயங்குதா? வாடிக்கையாளர்களுக்கு சரியான நேரத்துல பொருட்கள் போய் சேருதா? உங்க செயல்முறைகள் எந்தளவு ஆட்டோமேட் செய்யப்பட்டிருக்கு? குவாலிட்டி கண்ட்ரோல் எப்படி இருக்கு? இந்த KPIs ஒவ்வொன்னும் ஒரு இயந்திரத்தோட பற்சக்கரங்கள் மாதிரி.
தொடர்ந்து கண்காணிக்கப்படணும். இதுல ஒண்ணு நின்னாலும் ஒட்டுமொட்டு வேகமுமே குறைஞ்சிடும். நாம உள்ள செஞ்ச மாற்றங்கள் வெளியில எப்படி எதிரொலிக்குது அப்படிங்கறத இது ரொம்ப அருமையா விளக்குது. நீங்க எவ்வளவு சிறப்பா செயல்படுறீங்க அப்படிங்கறது மட்டும் முக்கியமல்ல, அது புதிய சந்தைக்குள்ள சரியா ஊடுருவுதா, உங்க வாடிக்கையாளர்கள் உங்கள மொத்தவங்களுக்கு பரிந்துரைக்கிறாங்களா, இந்த தரவுகள் தான் உங்க செயல்பாட்டு வெற்றிக்கான உண்மையான சான்றிதழ்கள். இதுல உள்ள ஒரு மிக முக்கியமான அளவீட்டை நாம கண்டிப்பா தனியா பார்த்தாகணும். அதுதான் சந்தைக்கு செல்லும் நேரம், இல்லைனா டைம் டு மார்க்கெட். ஒரு புதிய ஐடியாவையோ அல்லது பொருளையோ உருவாக்கி அதை எவ்வளவு சீக்கிரம் சந்தையில இறக்குறீங்க, நீங்க திசை மாறுற அந்த முக்கியமான காலகட்டத்துல இந்த வேகம்தான் உங்களோட செயல்பாட்டு திறனை நேரடியாகவே தீர்மானிக்கும். சரி, இப்போ நாம இந்த விளக்கத்தோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். 5வது பிரிவு, கண்காணிப்பு மற்றும் திருத்தம். ஒரு திட்டம் தோல்வி அடைஞ்ச பிறகு வருந்துறதை விட, அது தோல்வியடையும் முன்பே அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான கண்காணிப்பு கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இப்போ பாப்போம். ஒரு அளவீடு எப்படி கண்காணிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கான முழு வாழ்க்கை சுழற்சியும் இந்த 4 படிகள்ல அடங்கியிருக்கு. முதல்ல அது எந்த வகையான அளவீடுன்னு முடிவு பண்ணுங்க. அதை டேஷ்போர்ட்ல பார்க்க போறோமா, இல்ல இமெயில் ரிப்போர்ட்டா பார்க்க போறோமா, வாரந்தோறும் பார்ப்போமா, இல்ல மாசம் மாசம் பார்ப்போமா? எல்லாத்துக்கும் மேல அதை தவறாம கண்காணிக்க போற அந்த பொறுப்பான நபர் யாரு, யாரு எதை எப்போ பார்க்கறாங்க அப்படிங்கறதுல ரொம்பவே தெளிவு வேணும். இது ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். நீங்க முன்கூட்டியே உங்களோட சிவப்பு கொடிகளை, அதாவது தோல்விக்கான குறிகாட்டிகளை தெளிவா வரையறுக்கணும். எப்போ ஒரு திட்டம் கைமீறி போகுது, எந்த புள்ளிய தாண்டினா நாம உடனடியா பாதைய மாத்தணும் அல்லது திட்டத்தையே நிறுத்தணும் அப்படிங்கறத நீங்க முன்கூட்டியே முடிவு செஞ்சிருக்கணும். அப்பதான் தேவையில்லாத இழப்புகளை தவிர்க்க முடியும். டேஷ்போர்டு அப்படிங்கிறது சிவத்துல மாட்டி வைக்கிற ஒரு அழகான ஓவியம் இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு ஆக்டிவான டூல். மறுசீரமைப்பதற்கான மதிப்பாய்வு காலம் ரொம்ப அவசியம். திசை மாறி போற ஒரு கப்பலை தொடர்ச்சியா கண்காணிச்சு அதோட திசைய சரி செய்யற மாதிரி குறிப்பிட்ட இடைவெளிகள்ல உங்களோட அளவீடுகளை பார்த்து உங்களோட புதிய வியூகத்தை நீங்க அடிக்கடி சீரமைக்கணும். இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு ஆழமான கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்றேன். உங்களோட அடுத்த மிகப்பெரிய வியூகத்தை அல்லது புதிய பிசினஸ் மாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி இதை தெளிவா முடிவு பண்ணுங்க. வெற்றிக்கான உங்களின் குறைந்தபட்ச வரம்பு என்ன, எந்த புள்ளிக்கு மேல போனா அது வெற்றி அப்படிங்கறத நீங்க வரையறுக்கலைனா நீங்க போய் சேர்ந்த இடம் வெற்றியின் இலக்குதானா அப்படிங்கறத உங்களால எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாது. இத தீர்மானியுங்கள், அளவீடுகளை தெளிவா உருவாக்குங்கள், உங்களோட வெற்றி பயணத்தை தொடங்குங்கள். மீண்டும் சந்திப்போம்.